இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையினுடைய சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தனிமையிலே நம்ம கூட வருகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஒருவேளை உங்களை உற்சாகம் ஊட்டலாம், ஆனால் அது மிகவும் உண்மை உள்ள வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். கடைசி வரையில் நம்மோடு கூட வருவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சொன்னாலும் அதை அவர்களால் கடைபிடிக்க முடியாது. ஆனால் நம்மை கரம் பிடித்த இயேசு கிறிஸ்து இம்மையில், அதாவது இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தவர். தனிமையில் நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், ஒரு தந்தையைப் போல தோளில் சுமந்து தூக்கி நம்முடைய நினைவாகவே இருக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை அன்பு, எத்தனை பாசம்! சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். அதற்கான பதில் நிச்சயமாய் வருகிற காலம்தான் இந்த காலம். உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம். தடுமாறுகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு வேளை இந்த நேரங்களில் இருக்கலாம். அநேகர் உங்களை நிந்தித்து அவமதித்து சபிக்கிற காலமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லி முடியாத, எண்ணி கூட பார்க்க முடியாத பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்காக, சிறப்பான உயர்வுக்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதின் அடையாளம்தான் இது. இதை நம்புங்கள். உங்களை சார்ந்தவர்கள் மறைந்து போகலாம், மறந்து போகலாம், கடந்தும் போகலாம். உங்கள் பாடுகள், கண்ணீர் அவருக்கு ஒரு நாளும் மறைவாய் இருந்ததில்லை. உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உலகத்தில் இயேசுவை போல நேசிக்க ஒருவரும் இல்லை. அவர் அன்பு மேலான அன்பு, உயர்வான அன்பு. உலக அன்பு கடந்து போகும், அது சுயநலமானதும் கூட. பாவிகளாய் நாம் இருக்கும்போதே நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு, நினைத்து பாருங்கள். இந்த அன்பை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களை உதாசீனப்படுத்தாது இந்த அன்பு, உங்களை வெட்கப்படுத்தாது இந்த அன்பு. ஆனால் உலக அன்போ ஏமாற்றும், உங்களை புறம் தள்ளும், உங்களுக்கு ஆதரவாய் சாதகமாய் நிச்சயமாய் இருக்காது, சுயநலமாய் தான் இருக்கும். உறவுகள், பெற்றோர்கள், கட்டிய கணவன், பெற்ற பிள்ளைகள், இனஜன பந்துக்கள், நீங்கள் நேசிக்கிறவர்கள் கூட மறந்து போகலாம், மாறி போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மாறாதவராயிருக்கிறார். உன்னால் கடக்க முடியாத இடங்களில் அவரே உன்னை தூக்கி செல்வார், தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். நீ தாண்ட முடியாத இடத்தை கூட தாண்ட உனக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீ உருப்பட மாட்டாய், விளங்கவே மாட்டாய், நல்லவனாகவே வரமாட்டாய் என்று சபித்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் நாள் மிக சமீபத்தில் இருக்கிறது. எங்கெல்லாம் அவமானமும் நிந்தையும் இருந்ததோ அதே இடங்களில் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் என் தேவன் உங்களை வைப்பார். யோசேப்பு என்ற ஒரு தெய்வ மனிதன் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, குழியிலே தள்ளப்பட்டு, அவன் அடிமையாக விற்கப்பட்டு, அவன் மேல் அபார பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டான். இந்த பாடுகளின் நாட்களிலே யோசேப்போடு தேவன் இருந்தார் என்பதை அவன் தங்கி வேலை செய்த அதிகாரி உணர்ந்திருந்தார். தன் வீட்டின் எல்லா காரியத்திலும் அதிகாரியாய் அவனை வைத்தார். சிறை தலைவனிடம் இவன் உண்மை உள்ளவன் என்பதை அவன் உணர்ந்து சிறை கைதிகளுக்கு இவரை தலைவனாய் இருக்கச் செய்தார். உபத்திரவங்களும் மத்தியிலும் அவனை அநேகரை வழிநடத்தும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் அவனை குறித்து முன்குறித்து வைத்த காரியத்தை செய்தார். கைவிடவே இல்லை. 13 வருடங்கள் கழித்து தேசத்தில் அடமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அதாவது அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக யோசேப்பை தேவன் உயர்த்தினார். சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். உயர்வுக்கு முன்னானது தான் உபத்திரவம். இதை சொன்னவர் உண்மை உள்ளவர், உன்னை உயர்த்துவார். உபத்திரவத்தை கண்டு அஞ்சாதீர்கள்.
நாமும் வேதனைகளில் சோதனைகளில் விழுந்து விடாதபடிக்கு அவரையே உண்மையாய் பின்பற்றுவோம். ஜெபிப்போம்மா. எங்களை நேசிக்கும் அன்பின் பிதாவே, நினைவு நாங்கள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கம் எங்களில் நிறைவேற வருகிற போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை தாங்கும் உயிர்ப்பையும் அவைகளை தாங்க அவைகளை தாண்ட மேற்கொள்ள எங்களுக்கு பலனை தாரும். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவீராக. அதற்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். இறுதியில் வெற்றி எங்களுக்கு தான் என்பதை உணர்ந்து சகலத்தையும் சகிக்க தாங்க மன்னிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.